லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்பதற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், சொல்லும் கர்த்தாவே. அடியேன் கேட்கிறேன் என்கிற வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன சொன்னால், எனக்கு வேண்டாம். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் யோபு 42 அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு அருளினார். கேரள மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு நாள் தன்னுடைய மாநிலத்திலே அவர் வாகனத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருந்த போது சாலை ஓரம் எங்கும் மக்கள் அவரை வரவேற்பதற்காக ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு சிறு பெண் மிகவும் சத்தமாய் அந்த முதல்வருடைய பெயரை சொல்லி வாகனத்தை நிறுத்துங்கள் என்று கத்தினாள். அவர் பார்த்தபோது உடனடியாக தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி அதிகாரிகளை அனுப்பி அந்த பெண் ஏதோ ஒன்று சொல்லுகிறாள், அதை விசாரியுங்கள் என்று கேட்டபோது அங்கே இருந்த அதிகாரிகள் வேகமாய் அந்த சிறு பெண்ணிடத்தில் ஓடி, ஏன் எங்கள் வாகனத்தை நிறுத்தச் சொன்னாய் என்று கேட்டபோது, முதல்வரிடம் நான் பேச வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆகவே தான் வாகனத்தை நிறுத்தச் சொன்னேன் என்று அவள் சொன்னாள். உடனடியாக முதல்வரும் அந்த வாகனத்தை விட்டு இறங்கி அந்த சிறுமியை நோக்கி வந்து, உனக்கு என்ன வேண்டும், ஏன் எங்களை நிற்கச் சொன்னாய் என்று கேட்டபோது அவள் தன்னுடைய நெருங்கின தோழி இன்னொருடைய பெயரை சொல்லி, அவளுக்கு தகப்பன் இல்லை, தாயார் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு நன்றான வீடு இல்லை, மழைக்காலம் வரும்போதெல்லாம் அவர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள், பல நேரங்களிலே அவள் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறதனால் பள்ளிக்கு அவளால் வர இயலவில்லை, ஆகவே அவளுக்கு ஒரு நல்ல வீடு நீங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற மனுவை உங்களிடத்தில் கொடுப்பதற்காக நான் உங்கள் வாகனத்தை நிறுத்தும்படி கத்தினேன் என்று சொன்னாள். அந்த முதல்வருக்கு மிகுந்த ஆச்சரியம். இந்த சிறு பெண் தன்னுடைய தகப்பனுக்கோ தன்னுடைய தாய்க்கோ தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ ஒரு நன்மையை கேட்காமல் தன்னுடைய நெருங்கின தோழிக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று கேட்ட அந்த நிகழ்வு அவளுடைய இருதயத்தை பாதித்தது. அவள் சொன்ன காரியங்கள் உண்மையா என்று அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து அவள் சொன்னது உண்மை என்று அறிந்தபோது அவள் கோரிக்கை அவள் ஏற்றுக்கொண்டு வெகு விரைவிலே அந்த அருமையான சிறுமியினுடைய தோழிக்கு ஒரு வீடை அந்த முதல்வர் கட்டி கொடுத்தார். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? பரிசுத்த வேதாகமத்தில் யோபு என்கிற ஒரு பக்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1 அதிகாரம் 2 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்தவன், சன்மார்க்கன், நீதி செய்கிறவன் என்று யோபுவை குறித்து பல வார்த்தைகள் சொல்லப்பட்டது. ஆனால் ஒரே நாளிலே யோபுவுடைய ஆடுகள் எல்லாம் அவனை விட்டு போனது, மாடுகள் எல்லாம் அவனை விட்டு போனது, அவனுடைய விவசாய நிலங்கள் அவனை விட்டு போனது. ஒரே நாளில் தன்னுடைய 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாய் நின்ற யோபு தேவனிடத்தில் தனக்காக ஜெபிக்கவில்லை, தான் மறுபடியும் பழைய நிலைக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை, தன் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாற வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கவில்லை. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான்.
எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இவர்களுக்கு இதை கொடும் என்று நாம் எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு எனக்கு தாரும், என் புருஷனுக்கு தாரும், என் மனைவிக்கு தாரும், என் மகனுக்கு தாரும், என் மகளுக்கு தாரும், என் மருமகனுக்கு தாரும், என் மருமகளுக்கு தாரும், என் பேர குழந்தைக்கு தாரும், என் அண்ணனுக்கு தாரும், என் அக்காவுக்கு தாரும், இதை தாரும் அதை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிற நாம் யோபுவை போல எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற இருதயம் இந்த காலை நேரத்தில் நமக்கு உருவாகுமானால், யோபுடைய சிறையிருப்பை மாற்றி முந்தின நிலைமையை பார்க்கிலும் இரண்டாவது நிலைமையை அவனை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க, உங்கள் பட்டணத்திற்காக ஜெபிக்க, உங்கள் சபையை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்காக ஜெபிக்க, உங்கள் மாவட்டத்திற்காக ஜெபிக்க, உங்கள் தாலுகாவுக்காக ஜெபிக்க, உங்கள் பேரூராட்சி நகராட்சி குக்கிராமத்திற்காக ஜெபிக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை நிச்சயமாக வசனத்தின் அடிப்படையில் மாற்றி போடுவார். சந்தேகம் வேண்டாம். எத்தனை பேர் இன்றைக்கு எனக்கு வேண்டாம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் என்கிற ஒரு மன உறுதியோடு என் தேசத்திற்காக, என் பட்டணத்திற்காக, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக, சுகத்திற்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு வேண்டாம். யோபு தனக்காக ஜெபிக்கவில்லை, தன்னுடைய இறந்து போன பிள்ளைகளுக்காக, ஆடுகளுக்காக, மாடுகளுக்காக, ஒட்டகங்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய சரீர சுகத்திற்காக ஜெபிக்கவில்லை, நண்பர்களுக்காக ஜெபித்தான். அவன் சிறையிருப்பை மாற்றினது போல நாங்களும் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிறையிருப்பையும் நீர் மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்குமானால் மற்றவர்களும் பிரயோஜனம் அடையும்படி இதை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்பாய் கேட்கிறோம். இதுவரையிலேயும் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் லாகிம் டிவி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை நாங்கள் பணிவாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். மேலும் உங்களுக்கு நல்ல கருத்துக்கள் அல்லது உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பும்படியும் அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.